இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி நாக்பூரில் உள்ள விதர்பா மைதானத்தில் தொடங்க போகுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த பிளேயிங் 11 முதல் ஒருநாள் போட்டிக்கான பிளேயிங் 11 எப்படி இருக்கும், அந்த பிளேயிங் 11ல் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு பிறகு இந்த விதர்பா மைதானத்தை பற்றியான ஒரு கண்ணோட்டம், இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ ஏற்கனவே T20 சீரீஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இதில் இந்தியா 4-1 அப்படிங்கிற கணக்கில் ஒரு சிறப்பான வெற்றியை இங்கிலாந்துக்கு எதிராக பெற்றிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஒரு நாள் போட்டி தொடங்குது. இந்த ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் சோகம் என்ன அப்படின்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன சோகம் அப்படின்னா, கடந்த 1.5 வருஷமாக இவங்க எந்த ஒரு நாள் போட்டியையும் ஜெயிக்கவே இல்லைங்க. ஆச்சரியமாக இருக்குங்க இதை கேட்டாலே உங்களுக்கு. கடைசியாக இவங்க 2023 வேர்ல்டு கப் செமி ஃபைனலில் ஜெயிச்சது தான். அதுக்கு பிறகு ஒரு நாள் போட்டியில் எந்த வெற்றியும் பெறலை. எந்த வெற்றியும் பெறலைன்னு சொல்கிறத விட அதிகமான போட்டிகள் ஆடலை. அந்த 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனல் பிறகு ஃபைனலில் ஆஸ்திரேலியாவோட தோப்பாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு 3 ஒரு நாள் போட்டிகள் தொடரில் ஆடுறது போவாங்க. அங்கே 2 போட்டிகள் தோப்பாங்க, ஒரு போட்டி ரிசல்ட் கிடைக்காது. அதனால் கடைசியாக ஆடின எந்த ஒரு நாள் போட்டியிலையும் இந்தியா ஜெயிக்கலை கடந்த 1.5 வருஷமாக. இந்த சோகம் இந்த சோகத்துக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓப்பனிங்கில் கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மான் கில், இவங்க 2 பேரும் ஓப்பனிங். 3ஆவதா விராட் கோலி. 4ஆவதா வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடின ஸ்ரேயஸ் ஐயர். 5வது இடத்துக்கு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் KL ராகுல் அல்லது ரிஷப் பந்த், இவங்களில் ஒரு ஆள் 5வது. 6வது ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. 7வது அக்சர் பட்டேல் அல்லது ரவீந்திர ஜடேஜா 7வது. 8வது வருண் சக்கரவர்த்தி. 9வது வாஷிங்டன் சுந்தர் அல்லது குல்தீப் யாதவ் 9வது. 10வது ஹர்தீப் சிங். 11வது முகமது ஷமி. இப்படி தான் இந்தியாவுடைய பிளேயிங் 11 கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது 99%. இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த பிளேயிங் 11 ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 5வது இடம் தாங்க. இந்த 5வது இடத்துக்கு யாரை இறக்குறது அப்படிங்கிறது தேர்வுக்குழுவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, KL ராகுல் வேர்ல்டு கப்பில் ரொம்ப சிறப்பாக ஆடி இருக்காப்புல, அதனால் KL ராகுலை புறக்கணிக்க முடியாது. ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்தில் பயங்கர ஃபார்மில் இருக்காப்புல, அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர், எந்த நேரத்துலையும் போட்டியை திருப்பக்கூடிய மனுஷன், ஒரே ஆளாக நின்று திருப்பக்கூடிய ஆள். அதனால் ரிஷப் பந்தையும் தவிர்க்க முடியாது. 2 பேருமே விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன். ஆனால் 2 பேரில் ஒரு ஆளை தான் எடுக்க முடியும். அந்த 5வது இடம் தாங்க பிரச்சனையாக இருக்குது. யாரை இறக்குறது அப்படிங்கிறது, KL ராகுலையா ரிஷப் பந்தையாங்கிறது தேர்வுக்குழுவுக்கும் சரி இந்திய அணிக்கும் சரி ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. சப்போஸ் 2 பேர்த்தையும் இறக்கிடுவோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயரை ஓரங்கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பிளேயிங் 11 பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது பிளேயிங் 11ஓட நிலவரம். சரி, இப்போ இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும், இந்த விதர்பா மைதானம், நாக்பூரில் உள்ள விதர்பா மைதானத்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்திருக்கு. சுழற்பந்து வீச்சாளர்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. ஆனால் T20 மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் 2 பேருக்குமே சரிசமமாக இருந்திருக்குங்க. யாருக்கு, பவுலருக்கும் சரி பேட்ஸ்மேனுக்கும் சரி ஈக்குவலான வாய்ப்பு தான் இருந்திருக்குது. பேட்ஸ்மேன் நிறையா ரன் அடிச்சிருக்காங்க, பவுலரும் நிறையா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே 9 ஒரு நாள் போட்டி நடந்திருக்கு. இதில் 6 போட்டிகளில் சேசிங் பண்ண அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. 3 போட்டிகளில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண அணி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மைதானத்தில் 6 போட்டிகள் ஆடி இருக்காங்க. இதில் 4 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க, 2 போட்டி தோத்துருக்காங்க. அந்த 4 போட்டியுமே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரத்தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 போட்டி தோத்தது ஸ்ரீலங்காவுக்கு எதிர 1, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிர 1. இந்த 2 போட்டியை தோத்துருக்குறாங்க. அதனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சோக வரலாறை கடந்த 1.5 வருஷமாக எந்த ஒரு நாள் போட்டிகள்லையும் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற அந்த சோக வரலாறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. முதல் போட்டி இன்று வியாழக்கிழமை தொடங்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.